மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ர அப்படிங்கிறது வந்து நண்பன்னு பொருள்படும். இந்த மித்ர தான் வந்து மைத்ரேயன்னு சொல்லப்படுது. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். பிரச்சனைக்குரிய நேரத்தில், அதாவது சொத்து பிரச்சனையோ கணவன் மனைவி பிரச்சனையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அது சம்பந்தமாக ஒரு சமாதான பேச்சு பேசணும், நீண்ட நாள் இழுத்துட்டு போகிற ஒரு பகைவன்கிட்ட அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசும்போது அந்த எதிரியை வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் போய் பேசும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 15 பிரிவுகளாக பிரிப்பாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தை 15ஆல் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது வரக்கூடிய 8வது கால அமைப்பு தான் வந்து மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் போய் நீங்கள் சம்பந்தப்பட்ட நபருடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அது சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும்.